ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இடத்திலே முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதாவது ஏசப்பா மோசே கிட்ட சொல்றாரு. மோசே கர்த்தர் நோக்கி முறையிறாரு. அதாவது எகிப்து ராஜா பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வரான். அதாவது இஸ்ரவேல் ஜனம் எகிப்தில் அடிமைத்தனப்பட்டது. அந்த பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனம் ஆளுகை செஞ்சிருந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப ஒடுக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை பயங்கரமாக துன்பப்படுத்தினார். இதை கண்டு இஸ்ரவேல் ஜனங்க அவங்களால இந்த நகரவும் முடியல. ரொம்ப அவங்க இப்போ பயங்கரமாக ஒடுக்கப்படுறாங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிற ஆண்டவரே, இந்த எகிப்துலேருந்து எங்களை விடுவீங்க சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கும் போது கர்த்தர் அவங்க பெருமூச்சை கேட்டு அதுக்கப்புறம் மோசையை உருவாக்கி மோசை மூலமாக போய் நீ அந்த பார்வோன் ராஜா கிட்ட பார்வோனோட பேச்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் விடுவிக்கும்படி நீ சொல்லு. அந்த ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் சொல்லி இப்போ சொல்லுப்பான்னு சொல்லி அப்புறம் மோசை உருவாக்கி மோசையை அனுப்புகிறார். அதுக்கப்புறம் பார்வோனோட போய் மோசை பேசும்போது பார்வோன் யார் என்ன சொன்னால் சரி, மோசை சொல்லும் போது கேட்க மாட்டாரு. அவர் பார்வோன் இருதயம் பயங்கர கடினமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏசப்பா பார்வோனுக்கு வாதைகளை அமைச்சார். அநேக வாதைகளை அமைச்சோம். அப்போ கூட அவன் இருதயம் மாறவில்லை. கடைசியாக அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஜீவனை போகிற நிலமை வரும்போது தான் அவன் அப்புறம் சொல்கிறான், மோசையை நோக்கி சொல்கிறான், இதுக்கப்புறம் இந்த இஸ்ரவேல் ஜனம் இங்கே இருந்தால் என் உயிருக்கு தான் ஆபத்து, என் ஜனங்கள் தான் ஆபத்து. அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனம் உங்கள் ஜனங்கள் நீங்கள் கூப்பிட்டு போப்பா, உங்கள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் முதல்ல இங்கேருந்து போங்க சொல்லி அதுக்கப்புறம் எகிப்து ராஜா பார்வோன் இஸ்ரவேல் ஜனத்தை அனுப்புகிறான். அனுப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்வோனுக்கு மனசு இல்லை. அதாவது பார்வோன் இந்த ஜனங்கள் நான் தானே அடிமைதானே வச்சுருந்தேன், இந்த ஜனங்கள் நான் தான் ஆட்கொண்டு இருந்தேன், இந்த ஜனங்களை நான் ஏன் போக விட்டேன், இந்த ஜனங்களை எதனா ஒன்று செய்யணும் சொல்லி இந்த ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லி அதாவது ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி அவன் பின்தொடர்ந்து வரதான். அவன் குதிரைகளை, ரதங்களை, ஈட்டிகளை, அதாவது வில்லுகளை எல்லாத்தையும் எடுத்து இஸ்ரவேல் ஜனத்தை அழிக்க முடியாது பின்தொடர்ந்து வரான். இஸ்ரவேல் ஜனம் அதாவது போகும்போது நடுவில் எதிரில் பார்த்தீங்கன்னா செங்கடலை வந்துச்சு. பின்னாடி பார்த்தா பார்வோன் சொன்ன தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனம் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மோசே, நீங்கள் பயப்படாதீங்க, இன்று காண்கிற எகிப்தினை காணுவதில்லை, கர்த்தர் உங்களை ஒருபோது கைவிடாமல் நீங்கள் சும்மா கர்த்தர் உங்களை யுத்தம் பண்ணுவார் சொல்லி அப்புறம் மோசே கர்த்தர் நோக்கி முறையிடும் போது கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி நீ ஏன்பா முறையிற? நான் தான் கையில் உனக்கு கோலை கொடுத்துருந்தேன். அந்த கோலை எடுத்து பண்ணி கடல் மேலே அந்த செங்கல் மேலே நீட்டும் போது அந்த கடல் ரெண்டாக பிரிக்கும். அதுக்கப்புறம் வழி உண்டாக்கும். நீ ஜனங்களை வழி நடத்தி செல்லுப்பா. நீ முதல்ல காலெடுத்து வைப்பா. காலெடுத்து நீ வைக்கும் போது தான் அவங்க கோலை நீட்டும் போது தான் அந்த செங்கல் ரெண்டாக பிறகும் சொல்லி அப்புறம் மோசையிட்ட கர்த்தர் சொல்லுவோம். அதுக்கப்புறம் மோசே அதுக்கப்புறம் கோலை நீட்டுறாரு. செங்கல் ரெண்டாக பிறகுது. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வோன் சேனை பின்தொடர்ந்து அந்த சேனை தண்ணியிலே அடித்து அந்த சேனை எல்லாமே அழிந்து பார்வோன் சேனையே ரொம்ப எல்லாமே அழிந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா என்ன சொல்கிறாரு, அதாவது உங்கள் பிரச்சனை வரும்போது நீங்கள் முன்னாடி எனக்கு உங்கள் பிரச்சனையை பார்க்காதீங்க, நீங்கள் என்ன பாருங்கள். நீங்கள் முன்னாடி நீங்கள் என்கிட்ட ஒரு அடி நீங்கள் கால் தூக்கும்போது நான் உங்களுக்காக ஒரு 10 அடி கால் எடுத்து வச்சு நான் உங்களுக்காக நான் எல்லா யுத்தம் செய்வேன்னு சொல்லி அழகாக ஏசப்பா மோசை கிட்ட சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் மோசை அதுக்கப்புறம் தான் அவங்க கோலை நீட்டுறாரு. வழி உண்டாயிடுச்சு. அதாவது இன்றைக்கி அநேக பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனை வரும்போது அவங்க பிரச்சனையை யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. ஐயோ, இந்த பிரச்சனை நம்ம எப்படி விடுவிக்க முடியும், இந்த பிரச்சனை நம்ம எப்படி கடந்து போக முடியும் சொல்கிறோம். ஏசப்பான சொல்லுங்கள், உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்கள் என்கிட்ட நீங்கள் வாங்கப்பா. நீங்கள் என்கிட்ட முன்னே வைக்கும்போது உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் ஒரு அடி ஸ்டெப்பு முன்னேற்றி வைக்கும்போது நான் கூட 10 அடி வச்சு உங்கள் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவேன். நான் உங்களோட கூட இருப்பேன். நீங்கள் பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. அதுபோல் தான் யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்கிறார், யோர்தான் நதியை கடந்து போகணும். யோர்தான் நதியாக கடக்க முடியாது. அதாவது யோர்தான் நதின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் காலை வச்சாலும் அந்த ஒரு ஆட்களே அடித்து போயிடும். அவ்வளோ ஸ்பீடாக போகிற தண்ணி. ஆனால் யோசுவா பார்த்து சொல்கிறார், நீ கவலைப்படாது, இன்று காண்கிற அதாவது உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திங்க, நாளைக்கு கர்த்தர் நடுவில் அற்புதம் செய்வார். ஒன்று கூட ஒரு ஆசாரியன் அந்த தண்ணீரில் நீ கால் வைக்கும்போது அந்த தண்ணீர் ஸ்டாப் ஆகும், குவியல் போல் ஆகும். அப்போ நீங்கள் கடந்து போவீங்க சொல்லும் போது உடனே யோசுவா அந்த ஆசிரியர் சொல்கிறார், அதாவது ஒரு தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த தண்ணி யோர்தான் தண்ணி பயங்கர ஸ்பீடாக போகும். ஒரு ஆள் காலை வச்சாலும் அது அடிச்சுன்னு போயிடும். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறா, நீங்கள் முதல்ல நீ அதில் காலை வை, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, உன் பிரச்சனையை பார்த்து நீ பின் வாங்கி போகாத, உன் பிரச்சனைக்கு நீ முன்னாடி போ, நான் உன் கூட வரேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன், உனக்காக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரி இப்போ காலை வைக்கிறதுக்கப்புறம் யோர்தான் குடியேறு போல ஆச்சு. அப்புறம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் கடந்து எரிக்க போனாங்க. இன்றைக்கி அநேக பேர் வாழ்க்கையில் பிரச்சனை கண்டு பயப்படுறீங்க. பிரச்சனை கண்டு பயப்படாது. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று கர்த்தரை நோக்கி ஜெபிச்சுட்டு உங்கள் பிரச்சனை நீங்கள் முன்னாடி கால் வச்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஒரு நாள் சரி பயப்படாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்க பிரச்சனை வரும்போது பயந்து அவங்க விலகி பயந்து நின்னாங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொல்லுவாங்க, பிரச்சனையை கண்டு பயப்படாத, நீங்கள் முன்னேறி செல்லுங்க, உங்களோட கூட இருக்க சொல்லி அதுக்கப்புறம் அந்த இஸ்ரவேல் ஜனங்க அதுக்கப்புறம் மோசே கோல் நீட்டினார். செங்கல் ரெண்டாக பிறந்த இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது கைவிட மாட்டாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் கூட நிற்பார். உங்களுக்கு ரொம்ப எத்தனை சத்துரு எம்னா சரி
கர்த்தர் உங்க கூட நிற்பார். உங்களுக்கு ரொம்ப எப்படியாப்பட்ட மனுஷம்னா சரி கர்த்தர் உங்க கூட நிற்பார். உங்களுக்கு ரொம்ப எப்படியாப்பட்ட பிசாசு எலும்புனா சரி கர்த்தர் உங்களுக்கு வந்து யுத்தம் பண்ண. ஒண்ணே ஒன்று, நீங்கள் பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, பிரச்சனையை பார்த்து பேசுங்க. அதாவது நீங்கள் கடுகளுக்கு விசுவாசமாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரம் தள்ளு கொண்டு போய் என்று சொன்னபடி ஆகும் என்று வேத வசனம் சொல்லு. பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, பிரச்சனையை பார்த்து கர்த்தர்கிட்ட பேசுங்க, ஜெபம் பண்ணு, கர்த்தர் உங்களாக வந்து வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.